ஈஸ்வரப்பட்டர் மின்காந்த அலை அப்படிங்கிறத பற்றி பல இடங்களில் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். இந்த மின்காந்த அலையினுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த உபதேசத்தில் நமக்கு உணர்த்துகின்றார்கள். காரணம், இனம் இனத்தை வளர்க்கும். எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய தொடர், அதனுடைய மேம்பாடு, அதனுடைய மேன்மை என்பது அதன் வரிசையிலேயே வரும். அதுபோன்றுதான் எத்தனையோ பல மாற்றங்களுக்கு பிறகு சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் இந்த மனிதனாக பிறந்த நிலையில் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கென்று துறைகளிலே அவர்கள் மேன்மை அடைந்து அதில் பல நிலைகளை தனித்த நிலையில் கொண்டு ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்துகின்றார். ஆராய்ச்சி நிமித்தமோ அல்லது செயல்முறைகளிலோ இப்படி மனிதர்கள் தங்களுடைய சக்தி வாய்ந்த வளர்ச்சியினை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று நாம் சரித்திரங்களை பார்த்தோம் என்றால் இதையெல்லாம் நிச்சயமாக உணர முடியும். ஆனாலும் எப்படி இனம் இனத்தை வளர்க்கும், பரிணாம வளர்ச்சியில் ஒன்றிலிருந்து ஒன்று பல தாவர இனங்கள், பல ஜீவராசிகள், பல உலோகங்கள், பல கனிவளங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொன்றிலும் அடுத்த நிலை அது மேம்பாடாக வளர்ச்சி பெற்றுத்தான் இப்படி ஒரு பூமிக்குள்ளும் சரி அண்டத்திலும் சரி வளர்ச்சி என்பதே அந்த வளர்ச்சியின் தொடரிலே அது என்றுமே வளர்ந்து கொள்ளும் நிலையாக அமைந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த இயற்கையின் உண்மை நிலைகளை, இந்த பேருண்மைகளை அறிந்த ஞானிகள் மகரிஷிகள் அந்த வளர்ச்சியின் பாதையிலே மனிதன் செல்ல வேண்டியதை தெய்வீகம் என்று உணர்த்தி அதை நமக்கெல்லாம் கொடுத்து சென்றாலும் அதன் வழி வந்தவர்கள் அதை ஞானிகள் காட்டிய வழியிலே கொண்டு செல்ல முடியாதபடி தங்களுடைய சுயநலங்களுக்கு மாற்று நிலைகள் அமைத்து விட்டதால் அவருடைய உட்பொருளை அறியாதபடி வெறும் பக்தி என்ற நிலைகளிலேயே இந்த தெய்வீகம் சென்று விட்டது. என்றால் காரணம், அதைத்தான் இங்கே உபதேச வாயிலாக அதனுடைய மூல கருத்தாக சொல்லுகின்றார். எந்த ரிஷியாக இருந்தாலும் எந்த சித்தனாக இருந்தாலும் அவர்கள் பக்தி என்று இன்று சொல்லக்கூடிய, அதாவது ஆண்டவனுக்கு பூஜைகள் மந்திரங்கள் ஓதி யாகங்கள் செய்து வேள்விகள் நடத்தி பல அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் அந்த ஆண்டவனுக்கு அல்லது அந்த தெய்வ சிலைக்கு செய்து பல மந்திரங்களை சொல்லி அவர்கள் யாரும் அப்படி வளரவில்லை, அந்த நிலையை எய்தவும் இல்லை. பல சித்துகளையும் அவர்கள் அந்த வழியிலே அவர்கள் பெறவில்லை. இந்த விஞ்ஞானிகள் எப்படி நம் பூமிக்குள்ளும் சரி ஒரு அணுவிற்குள்ளும் சரி இந்த பூமிக்கு அப்பால் இந்த சூரிய குடும்பத்திலும் சரி இந்த சூரிய குடும்பத்தையும் தாண்டி அப்பாலும் அவர்கள் செயல்படுத்துவதெல்லாம் இந்த சூரியனுடைய காந்த சக்திகளை அவர் அதற்கென்று விசேஷமான சில அமிலம் கலந்த கெமிக்கல் கலந்த பல நிலைகளை அதிலே பூசி அதிலே மின் கதிர்களை இணைத்து அழுத்தத்தின் தன்மை கொண்டு அதிலே பல நிலைகள் இயக்கப்பட்டு அதன் மூலம் ஈர்க்கும் ஆற்றலை அந்த கருவிகளுக்கு கொண்டு வந்து அதன் வழிதான் விஞ்ஞான வளர்ச்சி என்பது அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அல்லது வானியலாக இருந்தாலும் சரி அல்லது உயிரியலாக இருந்தாலும் சரி அல்லது புவியியலாக இருந்தாலும் சரி இதன் வழிதான் இவர்கள் அலைக்கற்றைகளை பாய்ச்சி அதற்கென்ற சாதனங்கள் மூலமாக எதிரலைகளை கவரும்படி செய்து அதை ஒளி ஒளி என்ற நிலைகள் அவர்கள் பொருத்தப்பட்டு அதை பன்மடங்கு அது பெரிதாக்கி அதன் வழிதான் அவர்கள் விஞ்ஞானம் காணுகின்றார்கள். இன்று நாம் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம். இதை நாம் அறியாதவர்கள் அல்ல, அறிந்தவர்கள் தான். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் காந்த மின் அலை ஈஸ்வரப்பட்டர் ஏற்கனவே சொன்னார் என்று முதல்ல சொன்னது போன்று அந்த மின்காந்த அலைகள் கொண்டுதான் விஞ்ஞானமும் ஞானத்தின் தொடரை காணுகின்றது. ஆக பக்தி என்ற நிலையில் எந்த சித்தனும் எந்த ஞானியும் எந்த ரிஷியும் வளர்ச்சி பெறவில்லை என்றால் இன்றைய பக்தி என்று அதை வேறுபடுத்தி காட்டுகின்றார்கள். அன்று அவர்கள் காட்டியது தெய்வீக நிலையை பெறக்கூடிய மார்க்கங்களுக்குத்தான் பக்தி என்று உணர்த்தி சென்றாலும் இன்று அந்த பக்தி என்பது மந்திரம் சொல்வதும் ஆண்டவனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை பூஜைகள் செய்வதிலே அதிலேயே நின்று விடுகின்றது. ஆக இதை செய்தால் ஆண்டவன் நமக்கு செய்வான் என்று அதைத்தான் இங்கே தெய்வத்தின் பக்தி போன்ற அறநெறி தொண்டர்கள் என்பவர்கள் மனிதனுடைய எண்ணத்தையே குன்றச் செய்து விட்டார்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். என்றால் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்தால்தான் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும், அதன் வழிதான் அவன் கொடுப்பான், அப்படித்தான் நாம் அந்த சக்தி பெற முடியும் என்று சரணாகதி தத்துவமாக மாறிவிட்டது.
இதை ஏன் இங்கே சொல்ல வேண்டியிருக்கின்றது, ஏன் இதை உணர்த்த வேண்டியிருக்கிறது என்றால், மின்காந்த அலை என்பது உயிரிலும் சரி, இந்த உடலிலும் சரி, உடல் இருக்கக்கூடிய அணுக்களிலும் சரி, இந்த காற்று மண்டலத்திலும் சரி, சகலத்திலும் சரி, அதுதான் இணைந்து இயக்க சக்தியாக இயங்கிக் கொண்டுள்ளது. நமது உயிர் தொடர்ந்து அந்த மின்காந்த அலையாக விஷத்தின் தாக்குதலால் துடிப்பின் தன்மையாகி ஈர்க்கும் நிலைகள் கொண்டு தொடர்ந்து அதற்குள் காந்த புலன்கள் மாறி மாறி அது இயக்க சக்தியாகும் பொழுது அதன் வழிதான் நாம் இன்று சுவாசம் என்று சொல்லுகின்றமே, வெளியிலிருந்து அதை இழுத்து கவர்ந்து இந்த வெப்பத்தால் அது உறையப்பட்டு உறைந்த நிலைகளுக்குள் மீண்டும் அதே ஓம் 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 என்று இதே ஒலி ஒலி என்ற நிலையில் இயக்க சக்தியாக மாறும் பொழுதுதான் இந்த விஞ்ஞானிகள் எப்படி முலாம்களை பூசி அதிர்வுகளை கொடுத்து அழுத்தம் கொண்டு புறநிலையிலிருந்து ஈர்த்து கவர்ந்து அதை ஒலி ஒலி என்ற நிலையில் இயக்க சக்தியாக கொண்டு வருகின்றார்களோ, உபகரணங்களை கருவிகளை வைத்து காட்டுகின்றார்களோ, அதை வைத்து அவர்கள் அளந்து அறிகின்றார்களோ, இதை போன்றுதான் இந்த உயிரும் உயர் மின் காந்த அலையில் கொண்டுதான் இயங்குகின்றது. அதன் தொடர் கொண்டு இந்த ஜீவ சரீரம் அதே நிலையில் கொண்டுதான் இயங்குகின்றது. ஆக இதன் துணை கொண்டு உருவ மத்தியில் இருக்கும் நம் உயிரின் தொடர் கொண்டு நினைவாற்றலை நாம் எங்கு வேண்டும் என்றாலும் செலுத்த முடியும். இந்த விஞ்ஞானிகள் கருவிகளை கொண்டு செலுத்துவதை நாம் நம்முடைய எண்ணத்தால் கொண்டு செலுத்தலாம். அவ்வாறு செலுத்தி அந்த விண்ணினுடைய ஆற்றலை நாம் இந்த சரீரம் இந்த பிண்டத்திற்குள் இருந்து அந்த நுண்ணிய நிலைகளை கவர்ந்து அதன் தொடர் வரிசையில் வானியல், புவியியல், உயிரியல் என்று ஆதி காலத்திலே மகரிஷிகளும் ஞானிகளும் எந்த உண்மைகளை உணர்ந்தார்களோ அதை நாமும் இந்த சரீரத்திலேயே நம் உயிராத்மாவின் நிலைகள் அதை அறிந்து அதை உணர்ந்து நம்மையும் இந்த உயிரான்மா வளர்ச்சி பெற வேண்டிய நிலையும் வளர்ச்சி பெற்ற நிலையில் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் நாம் இந்த சரீரத்திலிருந்தே நம்முடைய நினைவாற்றலை செலுத்தி அந்த நிலைகளை பெற முடியும். அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி, ஆக நான் தியானத்தில் சக்தி பெறுகின்றேன், உயர்ந்த நிலையில் எண்ணுகிறேன் என்றால் எப்படி காந்த புலனறிவு கொண்டு மற்ற நிலைகளை அதை இழுத்து கவர்ந்து இயக்க சக்திக்கு கொண்டு வருகின்றதோ, அது மின்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது மின்னியலாக இருந்தாலும் சரி, அல்லது இன்று எலக்ட்ரானிக் என்று அழுத்தத்தின்பால் இயங்கக்கூடிய நுண்ணிய அலைகளாக இருந்தாலும் சரி, அதன் மூலம் ஆணையிட்டு இயங்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தில் எவ்வளவோ செயற்கை அதில் நுண்ணிய நிலைகள் கொண்டு மனிதன் எண்ணத்தால் இயக்கும்படி எத்தனையோ ரேடியோ அலைகள் என்றும் அவர்கள் பல நிலைகள் இதை அந்த காந்த அலை தொடர்பு கொண்டே செயல்படுத்துகின்றார்கள். மனிதன் எப்படி எண்ணி அந்த எண்ணத்தினால் இந்த உடல் என்ற இயந்திரம் இயங்குகின்றதோ அதே அந்த எண்ண அலைத்தொடரை நாம் அந்த மகரிஷிகள் ஞானிகளின்பால் செலுத்தி இந்த ஜீவ காந்த இந்த உயிரின் துணை கொண்டு இந்த சரீரத்தின் துணை கொண்டு நாம் அந்த உயர்ந்த சக்தியை விண்ணினுடைய ஆற்றலை பெற முடியும். அதை ஈர்க்கக்கூடிய திறன் நமக்கு உண்டு, இந்த உயிரான்மாவுக்கு உண்டு, மனிதனுக்கு அந்த சக்தி உண்டு. ஆக அதை பயன்படுத்தி தான் அந்த ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் எந்த விண்ணினுடைய ஆற்றலை அவர்கள் பெற்று இன்று விண்வெளியிலே ஒளி நட்சத்திரங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த நிலையை எய்த முடியும். வெறுமன நாம் பக்தி கொண்டோ மந்திரத்தை சொல்வதோ பூஜை செய்வதாலோ அந்த சக்திகளை பெற முடியாது. அதனால் இதெல்லாம் திரிவு செய்யப்பட்ட நிலைகள் தான். அந்த தெய்வீகம் என்ற நிலைகளிலேயே தனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, அதை நாம் அடிபணிந்து வணங்க வேண்டும், அல்லது இந்த மந்திரம் சொல்லி அந்த நைவேத்தியங்களோ மற்ற நிலைகளை செய்தால் அந்த மந்திரங்களை எழுப்பினால் அதை மெச்சி அவர் நமக்கு தருவார் என்று இப்படித்தான் பக்தி என்ற நிலையில் பறைசாற்றி மாற்றிவிட்டார்கள். அதைத்தான் இங்கே உடைத்து அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நமக்கு சுட்டிக்காட்டி எந்த ஒரு பக்தி என்று சொல்லக்கூடிய நிலைகள் கொண்டு அந்த உயர்ந்த ஆற்றலை பெற முடியாது, சப்த ரிஷி என்ற நிலையை அடைய முடியாது. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த உயிர் துணை கொண்டு இந்த சூரியனுடைய ஒளிகாந்த சக்தி கொண்டு இந்த மின்சாரம் எடுக்கின்றார்கள். எத்தனை நிலைகள் இந்த விஞ்ஞானிகள் செயல்படுத்துவது கொண்டு நாமும் மின்னினுடைய ஆற்றலை பெற்று நாமும் நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் சக்தி வாய்ந்த அந்த உணர்வுகளை பெருக்கி ஆக வெளியில் அவர்கள் கருவிகளை கொண்டு செயல்படுத்துகின்றார்கள். அந்த கருவிகளை வைத்து தான் இன்று மனிதனுடைய வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஆனால் அதே நிலைகளை நம் உயிராத்மாவில் அந்த சக்தி வாய்ந்த நிலையில் இந்த உடல் இருக்கும் பொழுதே இந்த உடலை பயன்படுத்தி அந்த நுண்ணிய நிலைகள் நாம் வளர்த்துக் கொண்டால் நம் உயிரான்மா வலுப்பெற்றதாக மாறி இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து அன்று சொல்லக்கூடிய 14 நோக்கத்தின் வென்றவன் வின்சென்றான் என்ற நிலைக்கொப்ப என்றும் 16ஆக அழியாத நிலைகள் பெற முடியும். அத்தகைய நிலைகள் பெறுவதே தெய்வீகம். அந்த தெய்வீக நிலைகளை பெறுவதற்குத்தான் ஆலயங்களையும் பக்தி என்ற நிலைகளையும் மக்கள் மத்தியிலே சித்தர்களும் ஞானிகளும் பரப்பினார்களே தவிர அடிபணிந்து இந்த உடலுக்காக நாம் வாழ்க்கைக்காக பொருளுக்காக உணவுக்காக தொழிலுக்காக சுகத்துக்காக என்று இல்லை.
அந்த ஞானிகள் காட்டிய வழியில் நாம் செம்மையான நிலையில் கொண்டு இந்த உயிரையும் இந்த உடலையும் பயன்படுத்தி விண்ணினுடைய ஆற்றலை பெற வேண்டும். நம் உயிராத்மாவை சக்தி கொண்டதாக வலு கொண்டதாக அந்த விண்ணினுடைய ஆற்றலை பெற வேண்டும். அதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய இந்த உயிரை நாம் பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பது உபதேச வாயிலாக இதில் நமக்கு ஈஸ்வரப்பட்டு தெளிவாக்குகின்றார்கள்.